கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெளியான குட் பேட் அக்லி படத்திற்கு கிடைத்த அமோக வரவேற்பை அடுத்து தன்னுடைய அடுத்த படத்தை இயக்கும் வாய்ப்பை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கே கொடுத்துட்டாரு நம்ம ஏகே அவர்கள். தற்போதைக்கு ஏகே 64 அப்படின்னு அழைக்கப்படும் இந்த படத்திற்காக தனக்கு 200 கோடி சம்பளம் வேண்டும் அப்படின்னு அஜித் சார் கேட்டதாக செய்திகள் வெளியாச்சு. அஜித் சார் அதிக சம்பளம் கேட்டதால ஏகே 64 படத்தை தயாரிக்க ஆர்வம் காட்டிய சில தயாரிப்பு நிறுவனங்கள் வேண்டாம் அப்படின்னு கிளம்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. இதனடுத்து அஜித் சாருடைய படங்கள் சிலவற்றை விநியோகம் செய்த ராகுல் அப்படின்றவர் ஏகே 64 படத்தை தயாரிக்க முன் வந்திருக்காராம். சோ பெரிய நிறுவனங்களே தயங்கி முடியாது அப்படின்ற நிலையில ராகுலால எப்படி அஜித் சாருக்கு இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி இருந்திருக்கு. இந்த நிலையில தான் அஜித் சாருடைய ஒரு டீல் பேசியிருக்காரு நம்ம ராகுல் அவர்கள். அதாவது உங்களுக்கு சம்பளம் என்று எதுவுமே கிடையாது, ஆனா ஏகே 64 படத்துடைய ஓடிடி உரிமம் மற்றும் சேட்டலைட் உரிமம் ஆகியவற்றை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் பணத்தை உங்களுக்கு மொத்தமாக கொடுத்து விட்டுறேன், தியேட்டர்ல வரும் வருமானம் எனக்கு அப்படின்னு ராகுல் அவர்கள் ஒரு டீல் போட்டிருக்காராம். இந்த டீலுக்கு நம்ம ஏகே அவர்களும் ஓகே சொல்லியிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா ஏகே 64 படப்பிடிப்பு கூடிய விரைவிலேயே ஆரம்பமாக இருக்கு. இதனையுமே தாண்டி மற்றும் ஒரு தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது அஜித் சாருடைய தீவிர ரசிகர் நம்ம எஸ்கே அவர்கள் அப்படின்றது பலருக்குமே தெரிந்த விஷயம் தான். சமீபத்தில் அவருடைய பட விழாக்கள்ல கூட அஜித் சார் பற்றி புகழ்ந்து பேசியிருந்தாரு. இந்த நிலையில சிவகார்த்திகனுடைய மதராசி திரைப்படம் அடுத்த மாதம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அவருடைய இன்னொரு படமான பராசக்தி திரைப்படம் அடுத்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்களாம். அதே சம்மர் ரிலீஸ்ல தான் ஏகே 64 திரைப்படமுமே ரிலீஸிற்கு பிளான் போட்டிருக்காங்க. ஆகையால அஜித் ரிலீஸின் கருதி நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய படத்தின் ரிலீஸ் தேதியை ஒத்தி வச்சிருக்காராம். இந்த தகவல் ஏகே ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.